வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இது என்னது? உங்களுக்காக தான். எனக்காக? ஆமா. இவ்வளவு நேரம் கடைக்காரில் கடந்து வேலை பார்த்தவனுக்கு என்னது? அது கொஞ்சம் பொருள் சொல்லி வெயிட் பண்ண வச்சிருக்கேன். இரு வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் பொருள் அப்படின்னு சொல்லி பொறுக்க வச்சு கொடுத்துருக்கு. அதையும் அரிக்கிற மறுபடியும் மோரா இதில் இந்த இதாக கிடக்குல்ல வாய்க்குள்ளேயே வரும். அதனால கடையில் வாங்கி குடிக்கிற மோர் வீட்டில் போட்டால் சூப்பராக இருக்கும். இதில் 2 ஐஸ் கியூப்பை போட்டோம்னா நல்ல சில்லுன்னு இருக்கும். என்ன இன்னைக்கு என்ன வீடியோண்ணா? இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்தா பாருங்க களி போட்டிருக்கேன்ல, கண்டுபிடி. இந்த இருக்கான் என் தலைவன், என் தங்கம், என் சிங்கம். எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் பார்த்தீங்களா? நகர கருவாடுங்க. கவனிக்கிற ஆளு. நகர கருவாடு குழம்பு, கத்திரிக்காய், இது என்னது இப்போ முருங்கைக்காய், எல்லாத்தையும் வச்சு வச்சிருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்கு. ஐஸ் கியூப் போட்டாச்சு, மோருக்கு குடிங்க. அவ்வளோதான். சூப்பர், வெரி நைஸ். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வெயிலுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கீங்க, சந்தோஷம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கா. சோறு ரெடி ஆகிட்டு இருக்கு. இனிமேல் நான் சாப்பிட ரெடி தான். அப்பா சூப்பராக இருக்கு. நீ குடி. குடிச்சு காட்டுங்க, கொண்டாங்க. நீ குடிக்கலையா? நான் குடிக்கேன். கொஞ்சம் உரப்பா இருக்கு உனக்கு? இருக்குந்தா தயிர் இருக்கு. அந்த சாரில் அவ்வளோதான் ஊற்ற முடியும். ஒரே ஒரு மிளகாய் போட்டு இப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மோர் குடிக்கலாம்ல, இல்லைன்னா பண்ணும்ல. நல்லா உரப்பாகவும் இருக்கு, நல்லா இருக்கு. என்ன உனக்கு? இவளுக்கு அவங்களுக்கு வேணுமா? அவங்களுக்கு உரப்புலாம் போடணும். அப்படியா? ஆமாம். இனிமேல் எனர்ஜியை வீடியோ எடுக்க வேண்டியதான். போதுமா? போதுங்க. காலையில் சாப்பிடலை, மோரை குடிச்சு குளுமைப்படுத்தியாச்சு வயிற்று. ஆமாம். சரி, இவங்களுக்கு மட்டும் உரப்பா, இவங்களுக்கு மட்டும் உரப்பு இல்லாமல் கொஞ்சம் தண்ணி, நல்ல தண்ணி ஊற்றுப்பேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் குடிப்பேன் நானும். பத்தியாச்சு, அதெல்லாம் ஊற்றி குடிக்கலாம். ஏன் தாய் மகளையே யூனிஃபார்ம் இது உங்களுக்கு? நீ சேமா நாங்க போட்டு 2 பேரும் இதை போட்டு போட்டோம் நாங்க இன்னைக்கு. Dress ஒன்னு பிங்க் கலர்ல யூனிஃபார்ம் சமைக்கும் போது போடுறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் அவளை ஊத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிப்பு தாங்க. இதுக்கு ஏன் அரிப்பணுமே? மறுபடியும் அரிப்பணும். அந்த கருவேப்பிலை மல்லியிலே அரிக்கணும்ல. அதுக்காக அவளுக்கு ஐஸ் கட்டிய பாரு. ஐஸ் எப்படி போட்டு வச்சிருக்கா? இது உள்ளேயே அரைச்சிருக்கேன் போட்டு. குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்பா. சொல்லு. சரி நீ குடி. ஆமா, உனக்கு இல்லை. அவ்வளவுதான். உங்களுக்கு இல்ல, எனக்கு இல்லை. சரி, தயிர் இருக்கு உள்ள, பாதி குடி. கொஞ்சம் போல குடிச்சு தரேன். இப்படி இருக்கும் பாரு. அது சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. உரப்பெல்லாம் முடிச்சா நல்லா இருக்குவா. அப்ப நாளைக்கு நம்ம உனக்கு இஞ்சிலாம் போட்டேன், இஞ்சி மிளகாய். அப்படியா? இப்போ என் பொண்ணு எனக்கு கொஞ்சம் தருவா. மாரை முந்தி குடிக்க மாட்டா தெரியுமா? கொண்டா கொண்டா. மோரை குடிக்க மாட்டா தெரியுமா? ஆமா, அவங்க அக்கா கூட டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்து குடிச்சு பழகிருக்கா. அது கஞ்சி குடிக்காம இருந்தால அது அக்கா கூட சேர்ந்து கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு பிடிச்ச குழம்பு வைக்க போறேன். அது ரொம்ப நல்லா இருக்கு. அது நகர மீன் குழம்பு. நகரக்கரோட உனக்கு பிடிக்காதா? நாங்க திம்போம், எங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கு நல்லா இருக்கும், எங்களுக்கு நல்லா இருக்கும். அதுதான் சூப்பரா இருக்கும் நகரக்கரோட்டு, தெரியுமில்ல? கருவாட்டு குழம்பு வச்சு வேற ஆம்லேட் போட்டு மாம்பழம் வச்சு சாப்பிட்றோம். ஓகே, வச்சு வெளுக்கிறோம். ஆம்லேட் என்னமோ வெறும் இதா வரட்டிடும். ஆம்லேட் வேண்டாம். பொடி மாசா? அவளுக்கு கிடையாது, உனக்கு கிடையாது. அது எனக்கு பொடி மாசு தான். பொடி மாசு தான், ஆனால் உனக்கு கிடையாது. சரியா? நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். பொடி மாஸ் ரொம்ப நாள் ஆச்சுங்க எங்கள் வீட்டில் இந்த கருவாட்டு குழம்பு வச்சோம். நம்ம எடுத்து வச்சது கருவாடே காலி. என்ன சாலை மட்டும் கொஞ்சம் கிடக்கு. எல்லாரும் கருவாடு கேட்டுட்டு இருந்தீங்க. 1ஆம் தேதி முடிய வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கருவாடு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா கருவாடு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கருவாடு வேண்டாம் வாங்கிக்கோங்க, ஊறுகாய் வேண்டாம் வாங்கிக்கோங்க. என்னென்ன இருக்கும் நாங்கள் வீடியோ காட்டுறோம். மேலே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, அதையும் நாங்கள் காட்டுறோம். பாட்டு காமிச்சிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. எப்போனாலும் வந்து திருச்செந்தூர் போகும்போது பரவலினாலும் வாங்கிட்டு போகலாம். நம்ம பக்கம் தான் அவங்க எல்லாருக்குமே. ஆர்டர் போட்டு தான் வாங்கணும்னு இல்லை, பக்கமாக யாரெல்லாம் போவீங்களோ அப்படி எங்கள் வீட்டுக்கு வந்து மேலே இருக்குது. பார்த்து நேரடியாக பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? மீன் விலைகள் கொஞ்சம் கூட தான். இந்த டைம் கொஞ்சம் விலைகள் அதிகமாக தான் இருந்த மாதிரி இருக்கலாம்.
இருக்கலாம். ஒர்த்தா இருக்கும். நீங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்துங்க எப்பயுமே. அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது உங்களுக்கு. பிடிச்சதான் வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, எவ்வளவு கஸ்டமரை ஒரு 2 மாசத்துக்கு கஸ்டமர் இல்லாம இருந்துச்சு. ரெகுலர் கஸ்டமர்லாம் அடி கால் நிறைய வருது. எங்களால பதில் சொல்ல முடியல. தெரியல. ஒவ்வொரு தடவையும் ஒரு வாரத்துல வரும்னு சொல்லி வச்சேன். அவங்களும் கால் பண்ணியிருப்பாங்க. சரி எல்லாம் வந்த பிறகு மெசேஜ் போட்டுருவோன்ட்டு அப்படியே வச்சிருக்கு. என்ன ஒண்ணு இப்ப மீனும் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப பாத்தீங்கன்னா என் போட்டு நேத்தான் முந்தானத்து கடல் போச்சுங்க. வெறுமனா ஒரு 200 கிலோ தான் நெத்திலேயே வந்துச்சு. அதுக்கப்புறம் பாடே கிடையாது. 200 கிலோ நெத்திலி வச்சு ஆட்கள் தான் கரெக்டாக இருந்துச்சு. பச்சையிலே வித்தாச்சு. பச்சையிலே சரியான விலை போயிட்டு இருக்கு. ஆமா, சரி விலை பச்சையில. அதையும் எடுத்து காய போட முடியாது, உங்களுக்கு கொடுக்க முடியாது. சரி ரைட்டு, இருக்கிறத கொஞ்சம் எடுத்து காய போட்டு தர்றேன், வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சிக்கலாம். தேங்காய்க்கு என்னெல்லாம் போடணும்? ஒன்றுமே போட வேண்டாம். முக்கியமாக எங்கள்ட்ட அந்த கருவாடு எல்லாம் கொஞ்சம் உப்பா இருக்கும். இந்த கருவாடா தான் கொஞ்சம் உப்பா இருக்கும். நீங்க கொஞ்சம் வெந்நில போட்டு லைட்டா ஊற வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அது வாட்டு ஊறிட்டு இருக்கும். நம்ம இங்க வேலையை பார்த்துட்டு உப்பு போடாம சமைச்சிட்டு அப்புறம் தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். கடைசி நேரத்துல உப்பு போடுங்க. இது உப்பு கருவாடுங்கிறதுனால நீங்க அந்த கருவாடை சாப்பிடும் போது உப்பா தான் இருக்கும். அவங்க எல்லாரும் கருவாடை சாப்பிட்டு உப்பா இருக்குங்காங்க. உப்புல ஊற போற கருவாடு உப்பா தான் இருக்கும். குழம்பு நார்மலா இருக்கும். இது வந்து ஊரல் கருவாடு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஏன்டா இது வந்து நாங்க வந்து மீனை பிடிச்சிட்டு வந்து கரையில வச்சு உப்புல வந்து ஊற வைப்போம். ஒரு நாள் ஊற வச்சு அடுத்த நாள் காய போட்டு தான் இது பண்ணுவோம். அதனால இந்த சதையில உப்பு இருக்கும். உப்பு இருந்தாதான் கெட்டு போகாது கருவாடு. அது உள்ள உப்பு ரொம்ப செட் ஆகலன்னா கெட்டு போயிடும். அதே இது நெத்திலிக்கு தேவையில்லை. நாங்க நெத்திலிக்கு வந்து உப்பு வைக்க மாட்டோம். அதே இது கோவா நெத்திலிக்கு வந்து நாங்க அந்த உப்பு தான் வைப்போம். ஆமா, அது சதை இருக்கும். அதுல சதை இருக்கும். அது உப்புல இதே சேம் தான். இதே மாதிரி தான் ஊற வச்சு தான் காய. எல்லா கருவாடும் அதே மாதிரி தான். உப்பு போட்டு காய போடுற மாதிரி இருந்ததுன்னா அதை நான் உங்களுக்கு காட்டுறோம். குடிக்க முடியல. அப்ப இவ்வளவு நேரம் வச்சுட்டு இருக்க ஐஸ் தின்னுட்டு இருக்க. ருசி பார்த்து குடிச்சுக்கிட்டு இருப்பா. இல்ல, அவ ஐஸை திங்கிற. சரி கொண்டா, நான் தின்னுறேன். நான் வருதா இல்லைன்னு நான் பாத்துக்கிறேன். தேங்காய் ஊத்திடுறேன். இதுல புளியில இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றது தானே. இதுல மிக்ஸ் பண்ணி மீன் குழம்பு வைப்போம்ல, அதே மாதிரி வைப்போம். டக்குன்னு முடிச்சிருமே. வீடியோ சின்ன வீடியோ ஆயிரும்ல. அதுக்கு என்ன பண்ண, நம்ம ஒரு தடவை வேற மாதிரி ருசியா வச்சு பார்ப்போம். ருசியா வைக்கீங்க கருவாட்டு குழம்பு நீங்க. ஆமா, புளி. ஆனா எனக்கு ரொம்ப கருவாட்டு குழம்பு பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அப்ப மீன் குழம்பு எத்தனாவது இடம்? மீன் குழம்பும் மொத இடம், கருவாடும் மொத இடம், கறி குழம்பும் மொத இடம், எல்லாத்துலயும் மொத இடத்துல வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கருவாடு வறுவல், மீன் பொரியல் எல்லாமே முதல் இடம் தான். கறி குழம்பு யாருக்கு ரெண்டாவது இடம்லாம் இல்லை. அதுக்கு இல்லை. சாம்பார் வச்சு மீன் பொரிச்சா கூட அதுவும் முதல் இடம் தான். அதான் முதல் இடம். என்னமோ தேடி வந்தேன். தக்காளி இது பண்ணுவா. இது மாட்டை மறந்துட்டோம் பத்தியா, வேலை பிஸியில். டைம் பாரு எவ்வளோன்னு. மணி 12. என்ன ஓடலையா? ஓடாம கிடக்கு. அது எப்படி ஓடிட்டு இருக்கு பாரு. 12 ஆயிட்டான். நான் அதுல செல்ல 12 இருந்துச்சு. 12 இருக்குமோன்னு நினைச்சு பார்த்தேன். டிஸ்ட் அடிச்சிட்டேன் எனக்கு. அங்கே தேட்டி உள்ள போட்டுருவோம். என்னம்மா 7:30? ஆமா, கிளாஸுக்கு கிளம்பு. நீ கிளம்பு. லேட் ஆயிட்டு. பல்லு லைட்டா பாப்பா. பாலை குடிச்சிட்டியா? இதெல்லாம் இதுலயே போட்டுருவோண்ணே. இதுலயே போட்டுருவா. போட்டு நசுக்கி விடணுமா இப்படி? போடு. அதெல்லாம் கரைஞ்சிரும். அதே கரைஞ்சிருமா? தக்காளி, மிளகாய், வெங்காயம். அது எதுக்குங்க? கொஞ்சம் தாளிக்கு இதுக்கு போட்டுருவோம். அப்புறம் இது வானதில் சட்டி. வாங்க, நம்ம மண் சட்டியை தூக்கியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மண் சட்டிலையும் சமையல். நான்வெஜ்ஜே எடுக்கவே இல்லைண்ணே. ரொம்ப நாள் ஊருக்கு அங்கங்கே போயிட்டோம். இப்போது இதில் இந்த புளி, தேங்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே ஊற்றிடுவோம். ஏன் அந்த கையை வச்சு மறைக்க தெரிச்சுட்டுனா வெளியே. அதுக்கப்புறம் இந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப முக்கியமானதே இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காவும். அதுதான் அதில் ருசியாக இருக்கும் தெரியுமா. மறுநாள் கஞ்சி குடிக்க சூப்பராக இருக்கும் தெரியுமா. இது மிதக்குது வச்சியா. இன்னும் கொஞ்சம் முருங்காயே போட்டுக்கலாம். நல்லா முருங்கை மட்டும் நல்லா இருக்கும். இது வத்தம் வந்தோம் தண்ணி. அதுக்கு ஒரு நல்லா வத்த விட்ட பிறகு தான் கருவாடு. அது ஒரு கருவாடு கிடையாதா? வேற என்ன போடணும்? மசாலா பொடி மறந்துட்டோம்.
சோறு ரெடி ஸ்பீடாக. ஒரு 2.5 ஸ்பூன் போடும். கலக்கி பாரு கலங்குதா இல்லையான்ட்டு பார்ப்போம். சோறு ரெடி ஆயிட்டு. இது அடுப்பே பற்றிக்கல. இந்த வாரம் அதெல்லாம் கலக்கவே இல்லை. இது கொதிச்சிடக்கூடாது தான். இது நல்லா ஒரு கலக்கிட்டு கத்திரிக்காயில் ஒட்டிக்கிட்டு அது கொதிக்கும்போது கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், பற்ற வச்சிட வேண்டியதான். குழம்பு ரெடி. எடுத்து ஊற்றி தின்னு, நீ தின்னு சரியா? நான் அப்புறமா நான் திண்டிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வத்துனதுக்கப்புறம் கருவாடு போட்டு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், ஈஸியான கருவாட்டு குழம்பு. ஈஸி, யாருனாலும் வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு டக்கு டக்குன்னு குழம்புல உள்ள போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. உப்பு நம்ம லாஸ்ட்டில் போடுவோம், ஓகேங்களா? ஓகே. குழம்பு இதுக்கு எப்படி திறந்து வச்சுருக்கேன்? பொங்கி வடிஞ்சிட்டுனா இந்தா பொங்க போகுது பற்றியா? லைட்டாக வருது. இது பொங்கலாக பொங்குறதுக்கு அறிவாளி. வாங்க அடுத்து முட்டை பொடி மாசம் பண்ணிடுவோம். எல்லாம் டக்கு 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 டக்குன்னு ரோபோ மாதிரி எப்படி வேலை பார்க்க? டக்குன்னு வேலை பார்த்துட்டு இந்த இடத்த காலி பண்ணிடணும். அதுக்காக தான். அது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெளியில போக முடியாது தெரியுமில்ல. கிச்சனில் நிற்க முடியாது. வெளியில் கூட போய் ஒரு இடத்துல ஒதுங்கிடலாம். இங்கே ஒதுங்க முடியுமா? இங்கே நம்ம வீடெலாம் ஓப்பனாக இருக்குப்பா, அதனால பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. இந்த கதவு காத்தடின்னு பூட்டிடுவேன். சரியான வெயில். என்ன கனகனகனகனன்னு இருக்கு வெயில். எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் ஊற்றல, சாதா எண்ணெய் ஊற்றிட்டேன். திட்டு சீரகம் போட்டுக்கிடுவோம். இது வந்து இந்த குழம்பு கருவாட்டு குழம்புக்கு. இது அரைக்கலையா? அப்போ வெளில போட மாட்டேன். அதை தட்டி தாளிச்சிருவோம். லைட்டாக 2-3 தட்டி அவ்வளோதான். பச்சை மிளகா என்ன இவ்வளோ இருக்கு? பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், சீரகத்தை இதில் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு சீரக பொடி போடலாம்ல? கடையிலலாம் சீரக பொடி தான் போடுவாங்க. அம்மா ஐயோ, நம்ம பச்சை மிளகா போடுறது கூட பெப்பர் பொடி போட்டுருக்கலாமோ? ஆமாம், அதை போட்டுருக்கலாம்ல. இது கடிக்கிறது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தியே. எனக்கு இப்போ நீ ஏதோ வித்தியாசமாக செய்கிற அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்துட்டேன். உனக்கு சமையலை பற்றி எல்லாம் தெரியும்ல? ஆமாம், எல்லாம் தெரியும். சரியான மாஸ்டர் நான், எல்லாம் தெரிகிறதுக்கு. நம்மளா பண்ணுறது நம்ம இதுக்கு என்னடா மாஸ்டர் வேண்டியிருக்கு. நம்மளா என்னென்னது எவ்வளோ போடணும் அளவோ தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணோம்னா ஜாலி. கருவாட்டு புளி குழம்பு ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்காரு போல. புளி குழம்பு ரெடி ஆகிட்டு கருவாடு போட்டு தான் கருவாட்டு குழம்பு மாறும். இது நல்லா வதங்கட்டும். நகர கருவாடுங்க செம்மையாக இருக்கும், சூப்பரான டேஸ்ட். இதை வச்சு நீங்கள் பொரிச்சு திண்டாலும், வதக்கி திண்டாலும், தொக்கு வச்சு திண்டாலும், கிரேவி வச்சு திண்டாலும், குழம்பு வச்சு திண்டாலும் எல்லாத்துக்குமே மாசாக இருப்பாங்க. எல்லாமே வந்து சிம்பிள் தான் வேலை. சுட்டு தின்னாலும் சூப்பராக இருக்கும் கருவாடு. இதையா கருவாடு? நம்ம மாடியில் ஒரு கருவாடு செட் பண்ணிடுவோமா? போட மறந்துட்டோமா? போடும்பா, அப்படிதானம்மா? அதான் விட்டல அந்தா எடுத்து வைப்பேன். அம்மா மறந்துட்டேன். மறந்தாச்சு, இனி வேண்டாம். சரி போடு. சாம கருவாட்டு குழம்புக்கு கருவாடு போடக்கூடாதுன்னு சொல்கிறா இவா. அப்போ எப்படி கருவாடுக்கு போட? ஏமா நீ வேண்டாம், நீ ஆணியே பிடிக்க வேண்டாங்க. வாங்க போங்க, ஏற்கனவே அங்கே ஒன்று சம்பவமாக இருக்கு. போங்க. பிள்ளைங்களெல்லாம் அடுப்பு கட்ட விடையே பயமாக தான் இருக்குங்க. என் தங்கச்சி மகளுக்கு வேற தண்ணி வெண்ணி கொட்டி. வெண்ணி கொட்டிட்டு மேலே ஃபுல்லாக புண்ணாயிட்டு பாவம். அதனால பிள்ளைல இங்கே விடையே கிச்சன் கிட்ட விடையே பயமா இருக்கு. ஆனால் கிச்சன்ல இருந்து எல்லாம் சொல்லி கொடுன்னு சொல்றாங்க. எதிர்பாராம பெரியவங்களும் தான் தட்டி போட்டுருக்கோமே, பெரியவங்களையும் கிச்சனுக்குள்ள விடாம இருக்கீங்க. அது கரெக்ட் தான். அதுக்கு நம்ம ஹோட்டல் தான் இதுங்க. வேண்டாம் பாப்பா, இப்ப வேலை வேண்டாத வேலை தானே. நீ என்ன வேலை பார்க்க போற? பாத்திரத்தை வேணா விலைக்கு போடு போ. விலைக்கு போ. இவளுக்குள்ள இந்த பாத்திர வேலை அந்த மாதிரி வேலை சொன்னா செய்ய மாட்டாளுங்க. அடுப்புலதான் செய்வோம் பாரு. இப்போ இப்ப பாத்திரத்தை விலைக்கு ஐயோ முடியல. ஏன் பின்னாடியே கட்டுற? ஐயோ சும்மையே விட்டுறலாம். அது சொல்லி நிப்பாட்டு. என்ன செய்ய போற இப்ப நீனு? பாத்திரம் விலைக்கு இழிக்கிறத பார்த்துட்டாலும்
அவுக்க முடியாத அளவுக்கு கட்டி விடுவேன். இறுக்கி கட்டுவேன். எப்படி அவுக்க நான் பார்த்துறேன். உள்ள சோத்து பணம் இருக்காது, வடிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் விளக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம முட்டையை ஊற்றும். ஒன்னொன்று உடச்சி ஊற்ற வேண்டியது தானே? உடச்சி பார்த்து ஊற்ற வேண்டியது தானே? கூமுட்டையாக இருந்துச்சுன்னா அது ஒரு முட்டை இருக்கா, எல்லாம் தெளிவாக இருக்கும். அப்படியா? நம்ம அப்படி நினச்சா இதுக்கு முன்னாடி அப்படி தானே நம்ம பண்ணனா ஒரு வாட்டி. அது எதுக்கு? இதுக்கு அது கூமுட்டை கிடையாதாம்ல, யூடியூப்ல பார்த்தேன்ல, அந்த ரத்தம் இருக்கிறது வந்து அது ஃப்ரெஷ்ஷான முட்டையாம். அப்படியா? ரத்தம் இருக்கிறதா? ஆமாம், இதுதான் பழைய முட்டை. எப்படி அப்படிலாம் சொல்றீங்க? ஆமாம், அப்படிதான் சொன்னாங்க. முட்டை கோழி முட்டை போட்டோன்னே எடுத்து கொண்டு வந்து உடச்சி பார்க்கணும் எப்படி இருக்குன்றன. நம்மளும் கோழி ஆடு வளர்த்தானே. வளர்க்க நாரடி தான். உள்ள ஒரு செடி எல்லாமே பெருசா இருக்கா? அதான் உள்ள ஒரு செடி இருக்காது. பரவாயில்லையா? தனியாக ஒரு இடம் பிடிச்சிருவோம். எய்த்த இடத்துல தான் போடணும். எய்த்த இடமா? இந்த இடத்த வாங்கிட்டானே. தரமாட்டுக்காங்கல்ல. தந்தா தான் வாங்கலாமே. தந்தா வாங்குறதுக்கு ஆளு காசு இல்லை. கண்டிப்பா இந்த கரண்டி சரிபட்டு வராது இதுக்கு. கரண்டியை மாற்றணும். உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறோம். போதுமா? தெரில. 5 முட்டை போட்டிருக்க. டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கும். மாமி போட்டிருக்காங்களா? வேலை பார்க்கும்போது வர முடியாது. இது இப்படி இருக்கா? சமைக்க தெரியாதவங்க இப்படி குழு குழுன்னு இருக்கும்போதே அமர்த்திடுவாங்க. என்னத்த? முட்டையை ஊற்றிடுவாங்களா? ஆஃப் பண்ணிடுவாங்க. முட்டை அவ்வளோதான் அப்படின்னு. சமைக்க தெரியாதவங்க அப்படி பண்ணுறாங்களாம். யார் சொன்னா? யோசிட்டாங்களாம். எப்படி யார் போய் சொன்னாங்க? அப்படி செஞ்சிருவாங்க. நல்ல உதிரியாக வந்தோடனே கிண்டி அமர்த்திடணும். நான் எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளை இருக்கும்போது தக்காளி முட்டை நீ வதக்கவே இல்லை. உங்கள் வீட்டில் தக்காளி வெங்காயம் முட்டை அதே மாதிரி நானும் வதக்குவேன். எங்கள் வீட்டில் சோறுலேயே விரவி சாப்பிட. நானும் கஞ்சிக்கு தான் முட்டை இருக்கு. கடையில் இருக்கும்ல முட்டை. ஆமாம், கடையில் இருந்து முட்டை எடுத்து வந்து தெரியாமல் வச்சுருந்தேன். என்னம்மா? அப்படியா? போனை வச்சுட்டு கழுவும் போது தண்ணி விழுறதுக்கா? அது கரண்டி வைக்கிற இடமா? கரண்டி. போனை வச்சுக்கிட்டு யாராவது சமைப்பாங்களாமா? என்னம்மா நீ? அதுக்காக அது கொடுக்கல, அது கரண்டி போட. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், 2 minutes வேலை தான் இதெல்லாம். எல்லா வேலையும் ஈஸின்னு நினச்சி பண்ணோம்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். கஷ்டம் நினச்சி பண்ணால் கஷ்டமாயிடும். எவ்வளோ நேரமாக தான் வெட்ட, எவ்வளோ நேரம் தான் வதக்க, கிண்டி கிண்டி அந்த கை வழியே வந்துட்டுங்க. ஒரே எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே தான் நிற்பாருங்க. என்னம்மா? எப்படி ஊத்தனி? பெப்பர் போடவா? வேண்டாம்ல, பச்சை மிளகாய் வேண்டாம், போதும் போதும். உரப்பாயிரும். மல்லியில மட்டும் போட்டு இருக்கும். செயினை கழட்டிடாத. செயினும் கையில் இருக்கு. அவ்வளோதான், மல்லியிலையை போட்டாச்சு, முடிஞ்சது. சோறு பொங்கியாச்சு, முட்டை ரெடி, மாம்பழம் ரெடி. இந்த மட்டும்தான், அவ்வளோதான். பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க பெப்பர் போட்டு தூவி இறக்கிக்கோங்க. அது இன்னும் வத்தட்டும், திறந்துருக்கும். வத்தணுமா? ஆமா, நல்லா வத்தணும். அது கொதிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பாவுக்கு ஆர்வமா இருக்கு, எப்படா முட்டை சாப்பிட்றியா பாப்பா? இதுதானே வெங்காயம் போட்ட முட்டை. வான்கோழி முட்டை. வான்கோழி முட்டை என்ன பல்லு கூசு. மறுபடியும் திங்க பல்லு கூசுதுண்டா. பாருங்க, பாருங்க, திண்டுக்கிட்டே சமைக்காங்க இதை. நல்ல ரெடியா? இப்போ கருவாடு தூக்கி போட்டுற வேண்டியதான். நீங்களும் முக்கியமாக ஊற வச்சிருங்கண்ணா. ஒன்று இப்போ புளிக்குழம்பு வாசம் வருதா உனக்கு? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கள் வீட்டுக்காரர் ரியாக்ஷனை பாருங்க, சூப்பராக இருக்கும். இது இந்த கருவாடு வந்து டக்குன்னு உடஞ்சிரும். அதனால் லாஸ்ட்டில் தான் போடணும் கொஞ்சம். என்ன கொஞ்ச நேரத்துக்கு? இது மீன்னாலுமே உடைய தானே செய்யும். ஆமாம், மீனும் உடையும். நகரம் உடஞ்சிடும். நகரம் மீன் அதிகம் போது வந்து வெடுக்காடை ரொம்ப அடிக்கும். எனக்கு பிடிக்காது மீனில். எனக்கும் தான் அந்த அளவுக்கு பிடிக்காது.
பொரிச்சு வேணா திங்கலாம் லைட்டா. ஆனா கருவாட்டு குழம்பு வைக்கும்போது அதுதான் நம்பர் 1 எனக்கு. சரி இது பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே 2 மினிட்ஸ் இது முடியறதுக்குள்ள இதெல்லாம் முடிஞ்சிட்டு சோறு முடிஞ்சிட்டு தாளிக்கிறது ஊற்றணும். பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டாச்சு. அவ்வளோதான் சாப்பிட வேண்டிய வேலை முடிஞ்சிட்டு. வாங்க வாசத்தை இந்த கருவாட்டு குழம்போட வாசத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும். ஓகே அப்படியே வாசம் வந்துட்டு என்னமோ காத்து இங்கிட்டு தான் அடிக்கி. இதுதான் வாசம். வந்து பாருங்க இந்த புகையை வந்து பாருங்க. இந்த அங்கிட்டு உள்ள வீட்டுக்கெல்லாம் எங்கேயோ கருவாட்டு குழம்பு வைக்கிறாங்கன்னு நினைச்சிருவாங்கண்ணே. ஆமா சரி அவங்களுக்கு கருவாடு கிடைச்சிருக்கு கருவாட்டு குழம்பு வைக்கணும். எடுத்து பாரு கரண்டில எடுத்து அப்படி மோந்து பாருங்க. மோந்து இங்க வச்சே நல்லா வாசம் வருது. இதுல புகை ஆனா இங்கிட்டாமல போகுது. செம்மையா இருக்கு. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? ரொம்ப நாள் ஆயிட்டுல கருவாட்டு குழம்பு திண்டு. அதான் எழுத்து வாங்கணும். எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா. அப்படியே அதில் மல்லியிலை தூவுங்க. காணும் இந்த வெட்டி வச்சுக்கோங்க. அப்படியே மல்லியிலை பூ மாதிரி தூவி முடிச்சிடும். ஆமத்திருங்க தாளிச்சு ஊற்றிடுவோம். இன்னைக்கு ஒரு குடி இது வந்து மிந்தி காலத்துல எல்லாரும் இப்படிதான் குழம்பு வைப்பாங்க. ஏன்னு சொல்லு சிம்பிளா டக்குன்னு கரைச்சி விறகடுப்பு வச்சு கொதிக்க விட்டுருவாங்கல்ல. அதுக்காகவா? பண்ணியாச்சா? வாங்க தாளிக்கலாம். நல்லெண்ணெய். இந்த எண்ணெய் தானா? ஃபினிஷிங் டச் நீங்க தான். எஸ் போதுமா? போதும். அவ ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கா? எதுக்கு இருக்கு பிடிச்சிட்டு இல்ல இந்த கரண்டி தானா? போதும். ஆமா கடுகு கொஞ்சம் வெந்தயம். வெந்தயம் தான் இருக்கு. எங்கள் வீட்டுக்காரங்க நான் சொல்லி கொடுத்தா அளவா அருமையாக சமைப்பாங்க. சூப்பராக சமைப்பேன். சொல்லி கொடுக்கலன்னா சமைக்க மாட்டேன். நான் சூப்பராக சமைப்பீங்க. நல்லா ஐஸ் வைக்கா. என்னது என்ன எவ்வளோவா? இருங்க சுடட்டும். சுட்டுருக்கோம். மெண்டல் ஏதோ சொல்லுது. இந்தா அதான் அவள் தான் முயலாம். முயல் எப்படி கற்றுன்னு கேள. முயல் எப்படி கற்றும்? இப்போ இந்த ரீல்ஸ்ல காட்டுறாங்க தெரியுமா? அப்படியா? இந்த ரீல்ஸ்ல டைனோசர் எப்படி கத்துன்னு சொல்லி டைனோசர் கத்த விடுறாங்களா அவங்க வயசுல? அப்படியா? எனக்கு தெரியல, நான் பார்க்கவே இல்லை. அது வெந்தயம் கொஞ்சம் போட்டுரும். கடுகு போட்டுட்டேன். இப்போ வெந்தயம் கொஞ்சம் போல. போதும் போதும். கடுகு பொரிஞ்ச பிறகு போடணும். எல்லாம் போட்டாச்சே. அவசரம். நம்ம அடுப்பு என்ன சொல்லுவாங்க போடுவாங்க அம்மா அப்பா. நம்ம அடுப்பு ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்காத கதை. நீ வெள்ளை போடு. அடுத்துதான் வெங்காயம், அடுத்துதான் கருவேப்பிலை. அப்படியா? ஃபர்ஸ்ட் போட்டுறோம். பிள்ளைகிட்ட கொடுல. எதுக்கு ஒளியணும்? எங்க போய் ஒளிஞ்சு கிடக்க நீ? கருவேப்பிலை கடைசியா போட்டா வெடிக்காது என்னவே? ஆமா வெடிக்கும். வெங்காயம் போடுங்க. இப்போ வெங்காயம் அடி கொஞ்சமா கிண்டி விடுங்க. இந்த கலந்து தெரிக்காது பாப்பா. நான் இருக்கேன்ல மறுபடியும் தெரிக்க போகுது. போடும் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டு. என் அம்மாவும் நல்லா கருக விட்டுரு. அம்மா தான் கருகே விட. சூப்பரா இருக்கும். நீ கருக விட மாட்டீல்ல? கருக விடுவேன். நீங்க நான் கருக. அம்மா கறி சமைக்க அது வரைக்கும் நீ பாத்திருக்கியாங்க. வீடியோ எடுக்கும்போது பாப்பியோ நல்லா கருக விட்டு டக்குன்னு கறிடும். இப்போ உங்க வீட்ல பின்னாடி விறகடுப்பு ரெடி ஆயிட்டு தெரியுமில? சமைக்க போலாமா? ஆமா என்ன ஃப்ரீ ஆயிட்டு இடம் அங்க எல்லாத்தையும் தூக்கிட்டோம்ல. இனிமேல் பின்னால ஃப்ரீயா அங்க கிச்சன் ரெடி ஆயிரும். கிச்சன் வச்சுட்டோம்னா திண்டு கட்டி இதே மாதிரி திண்டு கட்டிட்டோம்னா நல்லா இருக்கும். போடக்கிட்டே அவர் சமைக்க முடியாதுல்ல. கீழே கூடி திண்டு கட்டணும். போண்டா போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. போண்டா போட்டு டீ குடிக்க போமா? நீ மாவையும் கொடுத்துட்டு நாளைக்கு போண்டா போட்டுருவோம். அடுப்பு ரெடி ஆயிட்டா பாத்தியா? இல்ல பார்க்கலையா? ரெடி ஆகல அடுப்பு. ஏன் கருக மாட்டேங்கணும்? இன்னும் கருகணும். பட்டிக்கோ. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுரும். கருவேப்பிலையும் எங்கள் வீட்டுக்கு பர்ஃபெக்டாக சமைப்பாங்க. அந்த பார்த்தீங்களா இப்படி கருக விட்டு எடுத்தாங்கல்ல. நல்லா கருகணும். ஆமாம் அப்போதான் மனம் வரும். சூப்பராக இருக்கும். வரும். ஆமா வரும் பாப்பா. இனிமே தான் வரும். கருவேப்பிலை இதாக மாட்டுக்கு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பொறுமை. திறந்தாலே சூப்பராக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆத்தாடி சூப்பராக இருக்காங்க. எவ்வளோ கருவாட்டு குழம்பு பிடிக்காதுன்னாலே. ஆமாம் அவ திங்க பத்தியா? அவ திங்க மாட்டாள்ல. வாசம் பிடிக்குமா? அது குழம்ப விரைவி ஊட்டி விட்டு வந்துருவா. தட்டிடுமா? வாங்க வாங்க கறிக்கிட்டு நல்லா
சூப்பராகவே கிடைக்குது. சத்தம் வந்துட்டு அந்த சட்டியில் அப்படியே கொஞ்சம் குழம்பு ஊற்றி ஊற்றுங்க. அப்பா மூஞ்ச பாரு. தெரிக்கல. சூப்பரு. கிண்டுங்க. அப்படி மூடுங்க. தாளிச்சிட்டு ஒன்று மூடுங்க. வாசம் இருக்கும் அதில். அவ்வளோதான். சரி வாங்க சாப்பிட்றோம். ரெடி. நான்லாம் சாப்பிட. நீ ரெடியா? சாப்பிட ரெடியா? கருவாட்டு குழம்பு, சோறு, முட்டை பொரியல், மாம்பழம் இவ்வளோத்தையும் வச்சு பழம். மண்டை மட்டும் தனியாக கலந்து இருக்குது. சூப்பர் காம்போல இது கருவாட்டு குழம்புக்கு. செம்ம காம்போ. கீரை வச்சா சூப்பராக இருக்கும். கீரையா? ஐயோன்னு அந்த புளி குழம்பு வைக்கலாம். ஏதாவது மீன் குழம்பு வச்சா தான் கீரை குழம்பு, கீரைலாம் வைப்பாங்க. அது வரைக்கும் வைக்க மாட்டாங்க. கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கும்டே கீரை. சரியான சூடாக இருக்கு. நல்லா குள்ளு குள்ளுன்னு குழம்பு ஊற்றி வச்சுருக்கேன். உப்பு இருக்கா? உப்பு போடணுமோ? புளி மட்டும் அதிகமாக ஏற்றிட்டேன். அப்படியா? செம்மையாக இருக்கு. உருண்டை எப்போ நனைஞ்சிட்டு என்ன ருசி தெரியுமாங்க? டக்கு டக்குன்னு வாய். ஒரு பசி ஆர்வத்தில் திங்கிறோம். அதுக்கு இந்த கிழிச்சா நான் என்னமா பண்ணேன்? அப்பாடா. செம்ம டேஸ்ட்டுங்க கருவாடு குழம்பு. எங்கள் கருவாடோட வால் கொஞ்சம் போல் வால் தனியாக கலண்டு கிடந்துச்சு. அதை அப்படியே எடுத்து இந்த கருவாடுலேயே உப்பு இருக்கும். எனக்கு கிளி விழுந்துச்சு, அதனால சிரிக்காவ. நல்லா கத்திரிக்காய் ரொம்ப எடுத்துங்க, அதான் நல்லா இருக்கும். என்னவே? ஆமா, அதில் வேற வச்சு அப்படி. இதை திங்கவே இல்லை. ஐயோ, பொடி மாசம் மறந்தாச்சு. மிளகாவோட எடுத்துடி, அப்பதான் குறைக்கும். இருக்கு தையல். இதுவும் நல்லா இருக்கும் பாப்பா. அவளுக்கு என்ன பண்ணி எடுத்தனது? சும்மா தோசைகள்ல கிண்டி கொடுத்தல, வெறும் ஆம்லேட், வெறும் முட்டை. தயிர் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். கருவாட்டு குழம்புல மாம்பழம். மாம்பழத்துக்கு உள்ள கூலாக போகுது. வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன். அதான் கருவாடோட பெரிய பீஸ் காட்டுங்க. அம்மா, ஆனால் கருவாடுங்கிறது லைட்டாக பிச்சுனா தான் இன்னும் நிறைய திங்க முடியாது. அப்பா, கருவாடையும் சோறையும் வாய்க்கில் வைக்கும்போது அமிர்தமாக இருக்கு. அதுக்கு நீ இன்னைக்கெல்லாம் செய்யலை, அவ்வளோ அந்த ருசியாக இருக்கு அப்படி சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. இன்னும் கொஞ்ச நாள் எங்கள்கிட்ட கருவாடை வந்துடும். கருவாடை வாங்கி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க எல்லாரும். சூப்பராக இருக்கும். குழம்பு மசாலா பொடி கேட்காங்களே எல்லாரும், அதையும் கொடுத்துருவோம். கூடிய வரையில் அதையும் கொடுத்துடலாம், கவலையப்படாதீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பா அவள் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுவாள். அவளுக்கு ஊட்டி விட்டாலும் திங்க மாட்டேன். அதுக்காண்டி தான் நான் மட்டும் சாப்பிட்ருக்கேன். சரிங்களா? பாய். குழம்பு நிறைய இருக்கக்கூடாது, அவளுக்கு லைட்டாக ஊற்றி வரைய ஊட்டணும். ஒரு பிள்ளைக்கு கொடுக்காம சாப்பிட்டுங்கப்பாங்களோ. ஓகே.